विठल विठल पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा भगवानुடைய பீதாம்பர சோபையை சொல்ற திருமேனி காந்தியை சொன்ன மாதிரி பீதாம்பர சோபை चंदन चर्चित नीलकलेबर पीत वसन பகவானுடைய இந்த வஸ்திரம் எப்படி இருக்கும்னா பீதாம்பரம் மஞ்சள் பட்டாடை. இந்த மஞ்சள் பட்டாடைக்கு ஒவ்வொருத்தர் இந்த கலரை சொல்றதுக்கு யுக்தியை உபயோகப்படுத்துவார். இது என்ன கலர் நம்ம மனசுக்கு வரணும், நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கணும். எப்படி இருக்குன்னா சுத்த தங்கத்தோட கலர், செம்பு கலக்காத தங்கம் மஞ்சளா இருக்கும். செம்பு கலந்த கலர் வேற, செம்பு கலக்காத கலர் வேற. 24 கேரட் கோல்டு இருக்கு, அதுதான் கனக நிச்சய. அந்த தங்கத்தை அப்படியே குவியலா வச்சா எப்படி இருக்கும், பளபள பளபளன்னு. அந்த கோல்டன் கலராம் பகவானுடைய பீதாம்பரம். கனக நிச்சய ருச்சி சூச்சி ரவிகர கௌர வரம்பரம் ததானே அப்படிங்கிறார் பீஷ்மாச்சாரியாள். கார்த்தால சூரியோதயத்துக்கு முன்னாடி அருணோதயம், சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சிவப்பு வந்துடும் கிழக்கு பக்கத்தில். இந்த அருணோதயம் சூரியோதயம் வந்து அருணோதயம் நின்றுடும். சூரியன் வந்துட்டா இந்த கலர் போயிடும். இந்த அருணோதயம் பூர்த்தி ஆகல, சூரியோதயம் வெளியில வரல இன்னும். அந்த நேரத்தில் சூரியனுடைய அந்த வெண்மை, அருணோதயத்தோட இந்த சிவப்பு, இந்த மஞ்சள், இந்த 3 கலரும் மிக்ஸ் ஆகி கிழக்கு திக்கில் தெரியும் உதய காலத்தில். அது எந்த கலரோ அந்த கலர் தான் பகவானுடைய வஸ்திரம்ங்கிறார் பீஷ்மாச்சாரியா. ரவிகர கௌர வர அம்பரம் ததானே. ஏன்னா இவாள்லாம் நேராக பார்த்த வாழணும். பீஷ்மாச்சாரியால் அந்த தேர்தட்டில் உட்காண்டிருக்கிற கிருஷ்ணனை இங்கேருந்து பார்த்தவர். அவர் பார்த்ததுனால சொல்றார் ரவிகர கௌர வரம்பரம் ததானே. பீதாம்பரஹா அப்படின்னே பகவானுக்கு பேர். பீதாம்பரத்தை தரிச்சுருக்கிறவன் அர்த்தம், பீதாம்பரத்தை உடையவன் அர்த்தம். பீதாம்பரம்னா துணி, பீதாம்பரஹான்னா கிருஷ்ணன். பீதவாசதாரி பகவானை சொல்லும்போது பீதவாசதாரி நாமாவளி. இந்த பீதாம்பரத்தோட அழக சொல்றார். கனக நிச்சய தங்க குவியல் ருச்சிகரய ருச்சி சூச்சி சுத்தமா இருக்கிற வசனேனா. அப்படி இருக்கிற இந்த பீதாம்பரதாரி அவருடைய கிருபைக்கு பாத்திரமானவா. ஸ்வசிதினசா பரிஜன ஹசனேனா. அவளை சேர்ந்தவாள்லாம் கிண்டல் பண்ணி பரிகாசம் பண்ணி அதனால ரொம்ப தாபப்பட்டு அதை காமிச்சிக்க முடியாம பெருமூச்சு விட்டுட்டே இருப்பா. அழுக வராது, பெருமூச்சு வரும். எல்லாரும் கிண்டல் பண்ணி பரிகாசம் பண்ணி, பிறர் பரிகாசம் பண்ணி கிண்டல் பண்ணி ஏதோ வாழ்க்கையிலையோ ஏற்பட்ட ஒரு தோல்வியினாலேயோ குடும்ப கஷ்டங்களாலேயோ பல பேர் கிண்டல் பண்ணி அவளுக்கு நேரம் அவளை எதிர்க்கவும் முடியாமல் நம்முடைய ஏழ்மையினால தைரியத்தினால எதிர்த்து பேச முடியாமல் அவள் நினைச்ச சொற்களை நினச்சி உருகி அப்படியே அழுகைக்கு பதிலாக பெருமூச்சு வருது. இப்படி ஒரு பெருமூச்சு விடுறாளே கஷ்ட காலத்தில். பீதாம்பரதாரியான பகவானுடைய கிருபைக்கு பாத்திரமானவா இன்னொருத்தர் பரிகாசம் பண்ணி கிண்டல் பண்ணி அதனால என்னைக்குமே பெருமூச்சு விட மாட்டான்னு சொல்றார், கஷ்டப்பட மாட்டான். சாரம் என்னன்னா பிறர் குறை சொல்ற மாதிரி வாழ்க்கை அமையாது, பிறர் பார்த்து பிரமிக்கிற மாதிரி வாழ்க்கை அமையும், புறத்தையார் பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி வாழ்க்கை அமையும். நினச்சணும் இப்படியே போயிட்டு இருக்கான், இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருப்பா. கடைசியில் பார்த்தா நாம் என்னதோ நினச்சோம், கிட்டகையே போக முடியலையே அப்படின்னு நினைப்பலாம் பின்னாடி.
இருந்த உன்னத ஸ்தானத்துக்கு போயிட்டானேன்னு. என்னென்ன நீ நினைச்சா போக முடியுமா? உன்னால உன்னை கொண்டு வச்சுக்க முடியுமா? அங்க பகவானுடைய கிருபை இல்லாமல் எப்படி அங்க போக முடியும்? பீதாம்பரதாரியான பகவானுடைய கிருபைக்கு பாத்திரமானவா பிறர் கிண்டல் பண்ணி அதனால பெருமூச்சு விடுற துர்தசை அடையாமல் பிறர் பார்த்து பிரமிக்கிற மாதிரி லோகோத்தரமா இருப்பாங்க. இந்த கதை, இந்த ஸ்லோகத்தை சொன்ன, இந்த சரணத்தை சொன்னா இதுவும் யாரோ ஒருத்தர் மனசுல வச்சுன்னு சொல்ற. பீதாம்பரதாரின்னு சொல்லி பிறர் கிண்டல் பண்ணி பெருமூச்சு விட மாட்டான்னு சொல்லும் பொழுது யாரை மனசுல வச்சுன்னு சொல்றாருன்னார். சங்க சக்கர கதா பாணே துவாரகா நிலையா. யாரை மனசுல வச்சுன்னு சொல்றான்னா அவன் என்ன பண்ணிவிட்டானா, இவளை துணியை பிடிச்சி இழுக்கிற காலத்தில் ஒரு ஸ்திரீக்கு மானபங்கத்தை ஏற்படுத்தினா, பல புருஷாளுக்கு நடுப்பில் வஸ்திரத்தை அபகரணம் பண்ணினா, மானபங்கம் ஏற்படுத்தினா, அதை இன்னும் 10 ஸ்திரீகள் இருந்து பார்த்தா தான் துக்கம் ஜாஸ்தியாக போகும். அப்படி பிளான் பண்ணி அந்த துரியோதனாதிகள் அவனவனுக்கு எத்தனை சம்சாரங்களோ எல்லாரையும் இந்த பால்கனியில் உட்காந்து வச்சிருக்கானான் சேர போட்டு. திரௌபதி மானசம் லட்சணம், திரௌபதி வஸ்திராபகரண காலத்தில் திரௌபதியை கொண்டு வந்து நடு சபையில் இழுத்து எல்லாரும் பார்க்கட்டும்னு 3 சுத்து பிடிச்சி இழுத்துட்டான். இன்னும் ஒரு முடிச்சு ஒரு சுத்து தான் பாக்கி, இதுதான் பாக்கி மிச்சம். இந்த வஸ்திரத்தை மாத்திரம் பிடிச்சி இழுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. ஸ்வசிதி நஜா நசா பரிஜன ஹசனேன. எத்தனை பேர் பார்த்து பரிகசிக்க போறா, எத்தனை பேர் காரி துப்ப போறா, எத்தனை பேருக்கு பரிபவத்துக்கு ஆளாகணும். அப்புறம் வாழ்க்கை உயிரை வச்சுக்கலாமா? அப்புறம் எவ்வளோ பெரிய சிரமம். இந்த நேரத்தில் என்ன ஆச்சு திரௌபதிக்கு? நான் மகத்யாபதி சம்பிராப்தே ஸ்மர்த்தவியோ பகவான் ஹரிஹி. புத்தி பலத்தினால யோஜனை பண்ணி பார்த்தா, பீஷ்மரை பார்த்து கெஞ்சினா, கிருபரை பார்த்து கெஞ்சினா, ஆத்துக்காரரை பார்த்து கெஞ்சினா, அது துரியோதனன்ட்டியே பேசினா, சட்டம் பேசினா, லா பேசினா, ஜனங்களை பார்த்து கெஞ்சினா, எதுவுமே பலிக்கலை, ஈடாங்கிறான். அந்த நேரத்தில் தான் திரௌபதிக்கு அப்படி பளிர்னு மின்னல் மாதிரி யோஜனை வந்துதான். என்ன யோஜனைன்னா, அவளுடைய வீட்டுக்கு வசிட்ட பகவான், வசிட்ட மகரிஷி வந்த காலத்தில் என்னைக்கோ உட்காத்தி வச்சு அவருக்கு சேவை பண்ணி பூஜை பண்ணி பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணின காலத்தில் சொல்லி வச்சாராம். அது என்ன எதுக்கு சொன்னார்னு அவருக்கு தானே தெரியும். வசிட்டாச்சாரியால் சொன்னாலாம். வசிட்டர் திரௌபதியை பார்த்து, அம்மா சௌக்கியமாக இருக்கிறதுல எல்லாருமே உறவு சொல்லிகிட்டே வருவா, பிரியமாக இருப்பா, கஷ்டகாலம் வந்துடுத்துன்னா யாரும் திரும்பி பார்க்க மாட்டா. மகதி ஆபதி சம்பிராப்தே ஸ்மர்த்தவியோ பகவான் ஹரிஹி வசிஷ்ட வாக்கியம் ஸ்மரதி திரௌபத்யாஸ்து ததா சதி. அந்த திரௌபதிக்கு திடீர்னு வசிஷ்டருடைய வாக்கு ஞாபகம் வந்து அவர் சொன்னார், ஆபத்து காலத்தில் யாரையும் நம்பாத, பெரிய ஆபத்து வந்ததுன்னா பகவானே நினைன்னு சொன்னாராம். அவர் சொன்னது ஞாபகம் வந்து, இது ஞாபகம் இல்லாமல் ஆத்துக்காரரை பார்த்தோம், ஜனங்களை பார்த்தோம், மாமனாரை பார்த்தோம், மாமியாரை பார்த்தோம், ஜனங்களை பீஷ்மரை பார்த்தோம், துரோணரை பார்த்தோம்னு இத்தனை நேரம் வீணடிச்சுட்டோமேன்னு வசிஷ்டருடைய வாக்கு ஞாபகம் வந்த உடனேவே சங்கச்சக்கர கதாபாணே துவாரகா நிலையா, ஹே சங்கச்சக்கர கதாபாணே துவாரகா நிலையா அச்சுதா கோவிந்தா புண்டரீகாட்சான்னா அந்த கமலச்சாய விஸ்தார நேத்திரம்னார். தாமரை எதழ் போல அகண்டு நீண்டு காது வரையில் வந்திருக்க, இவ்வளவு பெரிய கண்ணை வச்சுருக்கியே, எனக்கு வந்த கஷ்டம் தெரியலையான்னு கேட்டாவா. புண்டரீகாட்சா, நான் சரணாகதி பண்றேனே, என்னை காப்பாத்து, ரக்ஷமாம் சரணாகதா. கிருஷ்ணா, ஹே கிருஷ்ணா துவாரகாவாசின்னு, துவாரகா நிலையா குவாசி யாதவனந்தனா, நீ துவாரகையில் இல்லையா, நீ எங்க இருக்க அதை சொல்லு. இப்பேற்பட்ட ஆபத்தில் மாட்டின்னு இருக்கேனா, அநாதையா போயிட்டேனேன்னா, இதுதான் தாங்கலையாம் பகவான். பாக்கி எல்லாத்தையும் சகிச்சுன்னுட்டான். நீ அநாதேன்னு என்னமா சொன்னேன்னு கேட்குறான் கிருஷ்ணன். நான் இருக்கும் பொழுது நீ அநாதேன்னு என்னமா சொல்லலாம், என்னை ஏன் திரும்பி பார்க்கலன்னு அடிச்சார். அட்சயம்னு ஒரு காய கம்சாரி காருண்ய பயம் பயோதேக கல்லோலமாலேவ
துகூல பங்கிஹி. சமுத்திரத்தில் எப்படி ஒரு அலையை விரட்டிண்டு அடுத்த அலை வந்து கரையில முற்றதோ அதுபோல கம்சாரியான பகவானுடைய கருணா சமுத்திரத்தினுடைய அலைகள் வஸ்திரமா வந்துதான் திரௌபதிக்கு. அலை போல வஸ்திரம் வருது. அலேன்னு சொன்ன காரணம் என்னன்னா, அலை நீ இழுத்து வரலையே, அதுவா தானே கரைக்கு வருது. அதனால துஷாசனன் கையை வச்சுன்னு இருக்கானா, துணியா வழவழன்னு வந்துட்டே இருக்குங்கிறார். துகூல பங்கிஹி. அப்படி அதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமோ, பகவத் கிருபை என்ன, ஒரே துணி இல்லை, ஒரு 10 மீட்டர் வந்தோடனே கலர் மாறுறதான். துகூல பங்கிஹி, ஒரே வஸ்திரம் இல்லை, பகவானுடைய கம்சாரியான பகவானுடைய கருணை கடல்ல இருந்து அலை வருவது போல அந்த திரௌபதிக்கு வஸ்திரம் வர 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 அவளுக்கு அவ கோவிந்தான்னு கையை தூக்கி விட்டா. பகவான் என்ன பண்ணான்னார், வஸ்திரத்தை கொடுத்துட்டே இருக்காராம். எவ்வளவு தூரம் கொடுத்தார் அப்படின்னா, அது இழுத்து இழுத்து வஸ்திரம் முடிஞ்சது, இவன் இழுக்கிறத நிறுத்தினான்னு இல்லாமல் கை வலிச்சதுன்னு நிறுத்தினானாம். இழுத்து 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 கை வலிச்சுடுத்துன்னு நிறுத்துற பரியந்தம் பகவான் வஸ்திரத்தை கொடுத்தார். அந்த வஸ்திரத்தை மாத்திரம் பகவான் கொடுக்காம இருந்திருந்தா எத்தனை பேர் பரிகாசம் பண்ணியிருப்பா, எத்தனை பேருடைய தாபம், எத்தனை பேருடைய பரிகாசத்தில் இவர் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பா திரௌபதி. பகவானுடைய கிருபையினால எப்படி அது விலகினது. அதுதான் இங்கே சொல்றார் ஜெயதேவ சுவாமிகள். அமிர்த கனக நிச்சய ருச்சி சுச்சி வசனேன ஸ்வசிதினசா பரிஜன ஹசனேனா. இப்படி இந்த பகவானுடைய கிருபைக்கு பாத்திரமானவா லோகோத்தரமா இருப்பா. ராதே ஷ்யாம ராதே ஷ்யாம ராதே ஷ்யாம ராதே ராதே ஷ்யாம 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 ராதே वृन्दावनद्रुमलतेषु गवाङ्गणेषु वृन्दावनद्रुमलतेषु गवाङ्गणेषु वेदावसानसमयेषु च वेदावसानसमयेषु च दृश्यते यत् तद्वेणुवादनपरं शिखिपीचचूडं ब्रह्म स्मरामि ब्रह्मस्मरामि ब्रह्मस्मरामि कमले क्षणम् अभ्रणीलं
शिखिपिञ्चचूडं अभ्रणीलं कमलेक्षणं वेणुवादनपरं ब्रह्मस्मरामि ब्रह्मस्मरामि कमलेक्षणम् अभ्रणीयम् मानससञ्चररे मानससञ्चररे ब्रह्मणि मानससञ्चररे ब्रह्मणि मानससञ्चररे ब्रह्मणि मानससञ्चररे मदशिखिपिञ्च अलङ्कृत चिकुरे मदशिखिपिञ्च अलङ्कृत चिकुरे मगनीय कपोल विजित मुकुरे मगनीय कपोल विजित मुकुरे मगनीय कपोल विजित मुकुरे मानससञ्चररे ब्रह्मणि श्रीरमणी कुच दुर्गविकारे श्रीरमणी दुर्गविकारे श्रीरमणी कुच दुर्गविकारे श्रीरमणी दुर्गविकारे सेवक जन मंदिर मंदारे श्रीरमणी दुर्गविकारे सेवक जन मंदिर मंदारे परमहंस मुख चंद्र चकोरे परमहंस मुख चंद्र चकोरे परिपूरित मुरली रवधारे परिपूरित मुरली रवधारे परिपूरित मुरली रवधारे परिपूरित मुरली रवधारे मानस संचररे ब्रह्मणि दावन विहारी लालिगी त्वा गुणानि भुवन सुंदर भुवन सुंदर भुवन सुंदर शृण्वतान्ते निर्विश्य कर्ण विवरैः हरतोऽङ्गतापं रूपं दृशां दृशिमताम् अखिलार्थलाभं त्वयि अच्युता आविशति चित्तम् अपत्रपं मे
त्वय्यच्युताय विशति चित्तम् अपत्रपं मे. ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியால் வேதாந்த விஷயமாக பல விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் லௌகிகமாக நமக்காக நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கார். பெரிய மதத்தை ஸ்தாபிக்க வந்தவர் சாதாரண ஜனங்களுக்கு கூட புரிகிற மாதிரி பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் சிம்பிளான ஒரு ஸ்தோத்திரத்தையும் சொல்லியிருக்கார். ஆனால் ஸ்லோகம்தான் பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்குமே தவிர அதனுடைய அர்த்தங்கள் ரொம்ப கம்பீரமான அர்த்தங்கள். ஒவ்வொரு விஷயமும் ஆச்சாரியால் சொல்லும்பொழுது நம்முடைய மனசை பகவான் எதற்கு படைச்சிருக்கான்னு சொல்கிறார். நம்முடைய மனது எதற்காக படைக்கப்பட்டது? மனுஷனை தவிர பாக்கி எந்த பிராணிக்குமே மனதுங்கிறதே கிடையாது. மனுஷனுக்கு மாத்திரம்தான் உண்டு. நினச்சி 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 அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு சக்தி மனுஷனுக்கு மாத்திரம்தான். நினைத்து நினைத்து ஆனந்தப்படுறதுக்கு உள்ள அந்த மனசை மனுஷனுக்கு மாத்திரம்தான் பகவான் கொடுத்துருக்கான். அந்த மனசு எதற்காகன்னு ஆச்சாரியால் சொல்கிறார். ஸ்வத்தியானாய மனச்சா, தன்னை இடைவிடாது தியானம் பண்ணுவதற்காக தான் மனசை கொடுத்துருக்கார். விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா.